ஸோ கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா MT-15 விசஸ் Yamaha RX100. ஸோ இதுக்கு ஜஸ்ட் டார்க் டெஸ்ட் மட்டும் பண்ண போகிறோம். ஸோ இது ரேஸ் கிடையாது, ஒன்லி டார்க் டெஸ்ட் அண்டு இந்த பைக்கோட ரிவ்யூ, இந்த பைக்கில் என்னென்னலாம் சேஞ்சஸ் நடந்திருக்கு அதை பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? அந்த ஸ்பீட் பிரேக்கர் வரைக்கும் தான், ஓகேவா? ஓகே ஓகே, இந்த ஸ்பீட் பிரேக்கர் வரைக்கும் தான் டெஸ்ட்டு. இதுக்கப்புறம் ரேஸாக மாறிடும், அது ரேஸாக இருக்கக்கூடாது. MT-15க்கும் RX100க்கும் பிக்கப் டெஸ்ட் தான். ஸோ அதுக்கண்டு ரேஸ் கிடையாது, வெறும் பிக்கப் டெஸ்ட் மட்டும்தான். ஸோ பிக்கப் டெஸ்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு போர் வந்துட்டு ரெடி பண்ணணும். போர் வந்துட்டு இன்னும் ரெடி பண்ணல. ஸோ இனிஷியல் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த RX135 கம்பேர் பண்ணும் போதுட்டு இனிஷியல் மட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது, மற்றபடி டாப்பில் வந்து பிரிச்சிருது. ஸோ இதோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 100 போகும் அப்படின்னு சொன்னால். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா வண்டி பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த பைக்கோட ஓனர் பார்த்தீங்கன்னா வேல்முருகன். ஸோ அவர் வந்துட்டு பக்கத்தில் இருக்கார், ஏன்னா அவர் ஃபேஸ் ரிவீல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க தெரியும், ஃபாலோ பண்ணிக்காங்க டான்சிங் தமிழ். ஸோ வேல் என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்க? எல்லாமே ப்ரோ, பெயிண்ட்லேருந்து ஓர் பெயிண்ட்லேருந்து ஓகே பிஸ்டல்லேருந்து எல்லாமே ப்ரோ. ஓகே, பிஸ்டன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் மட்டும் இதோட ஒரிஜினல் இன்ஜின், பிஸ்டன் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஃப்ரேம் மட்டும் இதோட ஃப்ரேமில், மீதி எல்லாமே புதுசு. அண்டு வீல் பார்த்தீங்கன்னா இதோட வீல் தான், இதில் க்ரோம் பிளேட்டிங் பண்ணியிருக்காங்க துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. அண்டு ஓகே, ஷோகேஸ் ஹேண்ட்பாரு. பெயிண்டிங் பாருங்கள் செம்மையாக இருக்குது. பெயிண்டிங் மட்டும் எவ்வளோ ஆச்சு? 16,000 ப்ரோ. பெயிண்டிங் மட்டும் 16,000 ஆயிருக்கு. வேறு என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கு? பண்ணி போட்டது சவுண்டுக்காக. இன்னும் கூட ஆல்டர் பண்ணி போடலாம். டயர் எல்லாம் புது டயரு, ஜாப்பர் டயர் சொல்லுவாங்க. ஓகே, ஓட்டுற டயர். கார்பரேட்டர் புதுசு போடணும், ஜப்பான் கார்பரேட்டர் தாய்லாண்ட்லேருந்து ஆர்டர் பண்ணி வர வைக்கணும். அவ்வளோதான், மற்றதெல்லாம் பக்காவாக. இந்த பைக்லேயே பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் மட்டும் தான் லைட்டாக பழசாக இருக்கும். ஸோ இப்போ கார்பரேட்டரும் சேஞ்ச் பண்ணணும். இந்த ஃபுட் ரெஸ்ட்டில் இருக்க இது எல்லாமே இது கூட புதுசில் எல்லாமே புதுசு. நான் வந்துட்டு வண்டி ஓட்டி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா வண்டி வந்துட்டு நான் முன்னாடி ஓட்டின RX135 அதுக்கு கம்பேர் பண்ணும்போது இதில் வந்துட்டு வைப்ரேஷன் கம்மியாக இருக்குது. ஏன்னா இதில் இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே புதுசு. ஆனால் அந்த RX135 வந்துட்டு கொஞ்சம் பழசாக இருந்துச்சு. இது புதுசாக இருக்கிறதுனால வைப்ரேஷன் வந்துட்டு அவ்வளோ இல்லை, ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது இதில் சவுண்ட் வந்துட்டு லைட்டாக கம்மியாக இருக்குது, அதில் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இதில் இன்னும் ஆல்ட்ரேஷன் பண்ணணும்ல, எக்ஸாஸ்ட் ஆல்ட்ரேஷன் பண்ணணுமா? ஆமாம். ஸோ ஆல்ட்ரேஷன் பண்ணால் இன்னும் சவுண்ட் வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். அண்டு சீட்டும் கம்மி பண்ணியிருக்குல்ல, சீட்டை வந்துட்டு சின்னது பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹார்னை வந்துட்டு நம்ம எப்படி வேணாலும் டியூன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வச்சுருக்க ஹார்னை வந்துட்டு நான் அடித்து காட்டுறேன். ஸோ இந்த ஹார்ன் தான் இப்போ செட் பண்ணியிருக்கான். பட் நம்ம வந்துட்டு ஹார்ன் வந்துட்டு நிறைய சீக்வன்ஸ் இருக்குது, நம்ம எப்படி வேணுமோ அதை வந்துட்டு மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் தான் இதுவும். ஸோ இங்கே வந்துட்டு அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க, இதுவும் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் தான். ஸோ இதில் இருக்கிறத வந்துட்டு எல்லாமே புதுசாக வந்து மாற்றிருக்கான். ஸோ ஆல்ரெடி அவன் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி. இந்த பைக்கில் வந்துட்டு எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, எனக்கு இந்த பெயிண்டிங் தீம் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி எனக்கு இது ஒரு மாதிரி கிளாஸியாக இருக்குது, லுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்குது. ஓகே கைஸ், ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ மிஸ்டர் கோகி சேனல் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நிறைய பைக் வீடியோ வந்துட்டு எடுத்து போடுறேன். ஸோ see you in another video. So until then, stay tuned and make peace மக்களே. Bye bye.